இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் 14வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம நிகமாந்த மகாதேசிகன் அவர் பெருமாளின் அடுத்த ஒரு ஆயுதமாக சுதர்ஷனார்வரின் சக்கரத்தாழ்வாரின் அடுத்த ஆயுதமாக இருக்கும் வஜ்ராயுதத்தை பற்றி சொல்றார். இந்த போன ஸ்லோகத்தில் பலராமனின் ஆயுதமாக இருக்கும் கலப்பை என்று பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் வஜ்ராயுதம் என்று சொன்னாலே புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வஜ்ராயுதத்தை தரித்து கொண்டு இருப்பவர் இந்திரதேவன் என்று சொல்வார். இந்த இந்திரதேவன் என்பவர் தான் இந்த மழைக்கு புயலுக்கு இதற்கெல்லாம் அதிபதியாக இருப்பவர். அப்படி இருக்கும் இந்திரதேவனுக்கு 1000 கண்கள் உடையவன் என்று பெயர். சஹஸ்ர கண்கள் இருக்கும் அவருக்கு. அப்படி 1000 கண்கள் உடையவனாக இருக்கும் அந்த ஒரு இந்திரன், அவரின் கையில் இருக்கும், அவர் தரித்து கொண்டிருக்கும் ஆயுதமாக வஜ்ராயுதம் இருக்கு. இந்த வஜ்ராயுதம்னா எதுவுமே இல்லை, ஒரு மின்னலை தான் வஜ்ராயுதம் என்று சொல்வார். ரொம்ப சக்தி வாய்ந்த மின்னலால் ஆன ஒரு ஆயுதம். அதற்கு நிகரான ஒரு சக்தி உடைய ஆயுதம் தான் இந்த வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுதத்தை வைத்துக்கொண்டு இந்த மழையை கட்டுப்படுத்துவார் நம்ம இந்திரன். மழை புயல் அதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர். ஆனால் அந்த ஆயுதம் இவர்கிட்ட இல்லாமல் இப்போ சுதர்ஷனாவர்கிட்ட இருக்கு என்று சொல்லும் போது இவரே இந்திரனின் சொரூபமாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். இல்லை, இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருந்து இந்திரனுடைய சக்திகள் இவருக்கும் இருக்கு என்று சொல்லலாம். இல்லை என்றால் அந்த சக்தியை இந்திரனுக்கு அளித்தவராக இவரே இருக்கிறார் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இதில் எப்படி வேணாலும் பார்க்கலாம் அந்த விஷயத்தை. இவர்கிட்ட இருக்கும் அந்த வஜ்ரம் என்கிற அந்த வஜ்ராயுதம், அந்த வஜ்ரம் என்கிற சொல்லுக்கே பலம் என்ற இன்னொரு பொருளும் இருக்கும். பல இடங்களில் வஜ்ரம் போல உடல் இருக்கு அவருக்கு என்று சொன்னால் பலமான உடல் இருக்கு என்று சொல்வார். அப்படி பலம் பொருந்தியவராக இருப்பவர் நம்மளோட சுதர்ஷனாவார். இந்த வஜ்ராயுதத்தை வைத்து நம்மளுடைய பாவங்கள், முன்ஜென்ம பாவங்கள், நாம் செய்த அந்த வினைகள் அனைத்தையுமே எரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். மின்னல் ஒரு இடத்தில் பட்டால் அது எரிந்துதான் போகும் அந்த இடம். அப்படி இடி மின்னல் அதெல்லாம் சேர்ந்து அந்த சக்தியாக வைத்திருக்கும் சுதர்ஷனாவார் நம்முடைய அனைத்து பாவத்தையும், நம்முடைய அனைத்து வினைகளையும் தீர்த்து, செயல் வினைகள் அனைத்தையும் தீர்த்து நமக்கு முக்திக்கான பாதையை அளிக்க வேண்டும், அதை காண்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் இந்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதிகதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு பண்டிதன் இப்படி ஒரு அன்னதானம் பண்ண உடனே, இந்த செல்வந்தரின் அன்னதானத்தில் உணவை சாப்பிட்ட எல்லாருக்குமே நோய் வந்த உடனேயே மருத்துவர்கள் இந்த விஷயத்தை கேட்டுட்டு திருப்பி இந்த பண்டிதங்களை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யாதீங்கோ என்று கண்டித்துட்டு போறானாம். அப்பொழுதுதான் அந்த மனைவிக்கு, இந்த செல்வந்தரின் மனைவிக்கு தெரிய வருவதுதான் நம் கணவன் இப்படி ஒரு பாவத்தை செய்திருக்கிறார் என்று. அது ஒரு பாவம் என்று அவளுக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஆனால் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும், தெரிந்தே செய்து கொண்டிருக்கும் அந்த நபருக்கு, அந்த செல்வந்தருக்கு அது இப்போ வரைக்கும் பாவம் என்றே தெரியாது. அப்போ இந்த மனைவி வந்துட்டு அந்த செல்வந்தரை பார்த்து, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, நீங்க இப்படி செய்யறதுக்கு பதிலா 100 பேருக்கு கெட்டுப்போன உணவை போடுவதற்கு பதிலா 10 பேருக்கு நல்ல உணவை போட்டாலே அதுவே பெரும் புண்ணியம் தானே என்று சொல்றா இந்த மனைவி.